நீங்க பரிசுத்தராய் இருப்பதினாலே என்னை பரிசுத்தராய் மாற்றி நீரையா. உம் ரத்தத்தாலே கழுவினதாலே உம் கரத்தால் என்னை தூக்கி நீரையா. நீங்க பரிசுத்தராய் இருப்பதினாலே என்னை பரிசுத்தராய் மாற்றி நீரையா. உம் ரத்தத்தாலே கழுவினதாலே உம் கரத்தால் என்னை தூக்கி நீரையா. அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய அபிஷேகம் நம் மீது வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த அபிஷேகமானது நம்முடைய உறவுகளையும் சொந்தங்களையும் மீட்டெடுப்பதற்காக, நாம் அவர்களுக்கு கிறிஸ்துடைய தலையாக இருக்கும்படியாக தேவன் நம்மை தெரிந்து கொண்டு நம் மீது வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையினுடைய அபிஷேகமானது நம்முடைய உறவுகளுக்காக பரிந்து பேசி நம் இரத்த உறவுகளை மீட்டெடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்து என்கின்ற விலையேற பெற்ற ஜீவ இரத்தத்தினால் நம்மை மீட்டு கொண்ட அந்த மீட்பருடைய அன்பை நம்முடைய இனங்கள் புரிந்து கொள்ள, நம் சொந்தங்கள் புரிந்து கொள்ள, நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய சக மனிதர்கள் அறிந்து கொள்ளக்கூடிய அந்த அதிகாரத்தினுடைய அபிஷேகத்தை நம் மீது வைத்திருக்கிறார். அந்த அபிஷேகமானது எல்லா ஜனங்களுக்கு முன்பாக தேவன் தந்திருக்கிற இந்த கிருபையினுடைய பாத்திரங்கள் பயன்படுத்தக்கூடிய பாத்திரமாக, நல்வழிப்படுத்தக்கூடிய நல்ல பாத்திரமாக இருக்க வேண்டும் என்று தகப்பன் விரும்புகிறார். நீங்கள் ஒவ்வொருவருக்கும் தலைவராக இருக்கிறீங்க. ஒவ்வொருவரையும் கிறிஸ்துடைய அன்புக்கு கொண்டு வரக்கூடிய நல்ல ஆலோசனையினுடைய அபிஷேகத்தை பெற்று இருக்கிறீங்க. இந்த அபிஷேகம் வழி விலகி போகாதபடி நல்வழிப்படுத்தக்கூடிய கிருபைகளை தேவன் உங்களுக்கு தந்து உங்களையும் உங்களுடைய குடும்பத்தை மீட்டுக் கொள்வதற்கு இந்த அபிஷேகம் உதவி செய்யுமாக. ஆமென், ஆமென். நாம் யாவரும் ஜெபிப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான இந்த மாலை வேளையிலும் இந்த ஆவிக்குரிய அக்கினின் அபிஷேகத்தின் மத்தியில் வந்திருக்கிற விடுதலைக்காகவும் சுகத்திற்காகவும் கர்த்தருடைய கிருபை வரங்களை பெற்றுக்கொள்வதற்காகவும் வருகிற ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்கும் பரிசுத்த ஆவியானவர் போதுமானவராக இருந்து நம்மை நடத்துவாராக. இன்றைக்கு எப்படிப்பட்ட ஜனங்கள் வந்தாலும் அவர்களுக்கு நீதி செய்யக்கூடிய ஒரு நீதி உள்ள தேவன் இறங்கி வருவார். உங்களுடைய மன குறைகள், உங்களுடைய அங்கலாய்ப்புகளை கர்த்தர் கேட்பார். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும். உங்களை குற்றப்படுத்துகிற நாவுகளை அவர் குற்றப்படுத்துவார். இந்த நாட்கள் கர்த்தர் தம்முடைய மகத்துவத்தை நம் மத்தியில் விளங்கச் செய்வார். பரிசுத்த ஆவியின் மலை நம்மை நிரப்பும். வானத்திலிருந்து மேக துளிகளைப் போல பூமியை நனைக்கிறதைப் போல பரலோக கதவுகள் திறக்கப்பட்டு உனக்கும் எனக்கும் பரிசுத்த தேவ மழையினால் நம்மை நனைந்திட கர்த்தர் செய்வார். இயற்கை இப்பொழுது நமக்கு அனுகூலமாகும். வானங்கள் திரண்டு வரும். திரளான மலை சத்தம் கேட்பதைப் போல இப்பொழுது எக்கால சத்தத்துடைய அபிஷேகங்கள் நம் மத்தியில் கேட்கும்படியாக தேவ ஆவியானவர் தேவ தூதர்களை அனுப்பி நம்மை ஒவ்வொருவரையும் அவர் நிரப்பப் போகிறார். இன்றைக்கு ஒரு தேவ வல்லமை வெளிப்பட போகிறது. ஒரு எழுப்புதலுக்குண்டான அடையாளத்துக்குண்டான முகாந்திரத்தை கர்த்தர் வெளிப்படுத்த போகிறார்.
வட சென்னைக்காக நம்மை வைத்திருக்கிற அந்த நோக்கத்தை கர்த்தர் நிறைவேற்றப் போகிறார். தீர்க்க தரிசியுடைய அபிஷேகங்கள் வெளிப்பட போகிறது. அனைத்து ஜனங்களுடைய கண்கள் இங்கு நோக்கி வரப்போகிறது. அநேக மட்டராத்தன ஷாதா ரிக்காராதனை கிரியை செய்யக்கூடிய பொல்லாத ஆவிகளை நிர்மலமாக்கக்கூடிய பரிசுத்த தேவனுடைய வல்ல கரங்கள் இந்த இடத்துக்குள் கடந்து வரப்போகிறது. தேவ ஆவியினர் நம்முடைய திரு கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வான மண்டலத்தில் பொல்லாத சேனைகள் கூட்டங்களை நிர்மலமாக்குகிறோம். இந்த ஊழியத்திற்கு விரோதமாக, ஊழியர்களுக்கு விரோதமாக, சபைகளுக்கு விரோதமாக, சபை மக்களுக்கு விரோதமாக யாரையும் ஊழியம் செய்ய விடாதபடி கெடுக்கக்கூடிய எண்ணத்தின் சத்துருடைய கிரிகளை நர்சராக இயேசுவி நாமத்தினால் அவனை சிறை பிடித்து நாங்கள் பாதாளத்தில் கட்டுகிறோம். அப்பா, இந்த ஊழியத்தின் மீது தேவ கரம் இருப்பதை இன்னொரு விஷயம், இன்னும் அதிகாரத்தோடு, இன்னும் வல்லமையோடு கூட, இன்னும் வைராகியத்தோடு என் கர்த்தர் இந்த இடத்துல நான் இருக்கிறேன் என்பதை உறக்க சொல்லக்கூடிய அற்புதத்தின் கிரிகள் நடக்கத்தக்க தேவ மகிமைகள் பாரிபூரமாக வெளிப்பட்டு கொண்டிருக்கிறதற்காக நன்றி ஆண்டவர். இன்னும் அதிகமாக கிரியை செய்யுங்க. எண்ணற்ற ஆத்துமாக்களுக்கு விடுதலை ஸ்தலம் என்று சொன்னீங்க. இது அற்புதம் நிறைந்த இடம் என்று சொன்னீங்க. இந்த இடத்துல அசுத்தத்திற்கும் பாவத்துக்கும் சாபத்திற்கும் இடம் இல்லாதபடி பரிசுத்த தேவன் இந்த இடத்துக்குள் நீர் உலாவி கொண்டிருக்கிறபடினால் அந்நிய கண்கள் அல்ல, சொந்த ஜனங்கள் தன் கண்களால் காணட்டும். இந்த இடத்துல தேவ மகிமை மட்டுமே விளங்குகிறது என்கின்ற உணர்வு ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய கண்கள் திறக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த வல்லமைகள் வெளிப்படுவதாக, அந்த அபிஷேகம் வெளிப்படுவதாக, அந்த மகிமைகள் வெளிப்படுவதாக. நீர் பராக்கிரமுள்ள தேவன் அல்லவா, சிங்காசனத்திலிருந்து எழுந்தருளுகிற தேவன் அல்லவா, எனக்காக யாவையும் செய்வேன் என்று சொன்ன தேவனே, இந்த திருச்சபைக்காக நீர் செய்ய நினைக்கிற திட்டங்கள் நோக்கங்களுக்கு தடையூறாக இருக்கிற தடைக்கற்களை அகற்று என் ஜெய தேவன் இப்பொழுது இறங்கி வந்து கிரியை செய்வீராக. ஆண்டவர், கிரியை செய்யுங்க, கிரியை செய்யுங்க ஆண்டவர். ஒரு ஆத்துமாக்கள் கெட்டு போகக்கூடாது. ஒரு ஆத்துமாக்கள் தப்பி தடுமாறி எங்கேயும் கடந்து போய்விடக்கூடாது. கட்டுண்டவர்களுக்காக ஆண்டவரை பணத்தை கொடுத்து விரயமாக எங்கேயும் ஏமாற்றி சிக்குண்டு மாட்டிக்கொள்ளக்கூடாது. கர்த்தர் இலவசமாக கொடுக்கிற விடுதலையின் ஸ்தலத்தை நோக்கி உன் பிள்ளைகள் வந்து அந்த விடுதலை பெற்றுக்கொண்டு உடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய கிருபையின் ஆவி இந்த இடத்தில் இன்னும் அதிகமாக ஊற்றப்படுவதாக. ரப்தா நாகா ராமா தீனா ரத்து ரேபா தல்லா ஷப்து ரிபி கதா. மகிமை இறங்குங்கப்பா, மகிமையோடு கூட இறங்குங்க. இன்றைக்கு அந்த கிருபையுள்ள கரங்கள் உன் பிள்ளைகள் காணட்டும். என் தகப்புடைய வைராகியத்தை பார்க்கட்டும். என் ராஜாதி ராஜனுடைய மகிமைகளை பார்க்கட்டும். நித்திய தேவனுடைய வல்லமையை பார்க்கட்டும். எல்லா வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. பரிசுத்த ஆவியானவர் என்னை நிரப்பிட வேண்டும் ஆண்டவரே. என் ஆவி ஆத்துமா சரீரங்கள் உமக்கு பிரியமாக வாழக்கூடிய சரீரமாக மாறட்டும். ஒருவேளை நான் தெரிந்தும் தெரியாமல் செய்திருந்த தப்பின பாவங்களை மன்னித்து உம்முடைய கல்வாரி இரத்தத்தினால் இந்த நிமிடத்திலிருந்து என்னை கழுவி சுத்திகரித்து உமக்கு பிரியமுள்ள மகனாக மகளாக என்னை எடுத்து பயன்படுத்தக்கூடிய அந்த பண்படுத்தப்பட்ட அபிஷேகத்துடைய ஆவினால் எங்கள் ஒவ்வொருவரை நிரப்புவீராக, எங்கள் ஒவ்வொருவரை நிரப்புவீராக. இன்றைக்கு அந்த வல்லமை எங்கள் மத்தியில் வல்லமையாக எழுந்தருள வேண்டும்படியாக ஜெபிக்கிறேன். பரிசுத்தம் பரிசுத்தத்துக்கு மேல் பரிசுத்த ஆவிகள் ஊற்றப்படுவதாக ஆண்டவரே. வல்லமையின் மேல் வல்லமையின் ஆவிகள் ஊற்றப்படுவதாக ஆண்டவரே. தீர்க்கதரிசிக்கு மேலே தீர்க்கதரிசி வரங்கள் ஊற்றப்படுவதாக ஆண்டவரே. இன்றைக்கு எல்லாம் புதுமையாக மாறட்டும், புதுவிதமாக மாறட்டும். வைராகத்தோடு ஜெபிக்கிறேன், வைராகத்தோடு ஜெபிக்கிறேன். தேவனுடைய நாமத்தை கொண்டு ஜெபிக்கிறேன். இதுவரைக்கும் போராடுகிற மனிதர்களை காணாமல் செய்ய தேவன் இன்றைக்கு எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சத்துருக்கள் தலைகள் இந்த ராத்திரியில் நசுக்கப்படுவதாக. ரேபாதானிமி மௌரபாத்துனிமி கம்தரவப்பம். குடி நாவினால் குடும்பத்தை அலக்களிக்கிற அந்த அலக்களிக்கிற ஆவிகள் என் குடும்பத்தை விட்டு அகன்று போகட்டும். பொல்லாத போதை பழக்கத்துக்கு அடிமைப்பட்டு என் குடும்பத்தை சீரழிக்கிற அந்த சீரழிக்கிற ஆவி வெளியேறட்டும். பாவத்தை சாபத்தை என் வீட்டுக்கு கொண்டு வரக்கூடிய இந்த நுகத்தின் ஆவிகளின் குடாரத்தை விட்டு வெளியேறட்டும். தரித்திரத்தை கொண்டு வரக்கூடிய தரித்திரத்தின் ஆவி வெளியேறட்டும். சமாதானத்தை குலைச்சலை கொண்டு வரக்கூடிய ஆவி வெளியேறட்டும். சபைக்குள்ளோ குடும்பத்துக்குள்ளோ பொல்லாத சமாதானத்தை கெடுக்க நினைக்கிற பொல்லாத சத்ருவானவனே, இதோ தேவனுடைய அக்கினியால் உன்னை சுட்டரிக்கிறோம், உன்னை நாங்கள் சுட்டரிக்கிறோம், உன்னை நாங்கள் சுட்டரிக்கிறோம். வீடு கட்ட முடியாத தடை செய்யக்கூடிய தடைக்கற்கள் அகற்றப்படுவதாக.
வியாதி படுக்கையிலிருந்து வீழ முடியாதபடி படுக்கைகள் மாறுவதாக. இன்றைக்கு வைராகியமுள்ள ஆவியானவர் இறங்கி வாங்க, இறங்கி வாங்க. நாங்கள் உம்மை விடுவதில்லை இயேசுவே, நாங்கள் உம்மை விடுவதில்லை. எங்களுக்குண்டான விடுதலை வேண்டும், எங்களுக்குண்டான நீதிகள் வேண்டும், எங்களுக்குண்டான அற்புதம் வேண்டும். இன்றைக்கு 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 அதை செய்ய முடியாது. உம் தூதர்களை அனுப்பி வைப்பீராக, அனுப்பி வைங்க இயேசுவின் நாமத்தினாலே. பார்க்கிற பிள்ளைகளுக்கும் கர்த்தர் யுத்தம் செய்வீராக. கூப்பிடுற பிள்ளைகளுக்கு யுத்தம் செய்வீராக. உம்மை நம்புகிற பிள்ளைகளுக்கு யுத்தம் செய்வீராக. இன்றைக்கு அந்த அற்புதம் நடக்கட்டும். என் பிள்ளைகள் சாட்சி சொல்லணும், என் பிள்ளைகள் சாட்சி சொல்லணும். எத்தனை ஆண்டாக இந்த வேதனை துக்கித்து நான் அனுபவித்து இந்த ராத்திரில கத்தரது எல்லாவற்றையும் ஒரு நொடி பொழுதில் மாற்றினார் என்று சொல்லக்கூடிய செய்திகள் உன் பிள்ளைகளுடைய வாயின் மூலமாக நீங்க கேட்க வேண்டும் சுவாமி. அப்படிப்பட்ட மகிமையினுடைய வல்லமை இறங்கட்டும். இன்னைக்கு அந்த அபிஷேகத்தில் உன் பிள்ளைகளை நிரப்பி வழி நடத்து. மேன்மைக்குரிய தேவனை நாங்கள் மேன்மைப்படுத்த வந்திருக்கிறோம். கனத்துக்குரிய தேவனை நாங்கள் கனப்படுத்த வந்திருக்கிறோம். பரிசுத்தமுள்ள தேவனை நாங்கள் பரிசுத்தத்தோடு பணிந்து கொள்ள வந்திருக்கிறோம். நாங்கள் அசுத்தம் உள்ளவர்கள் தான், இச்சை உடையவர்கள் தான். ஆனால் எங்கள் பரிசுத்த தேவனை எங்களை கழுவி சுத்திகரித்து அந்த இச்சையும் பாவமும் எங்களை மேற்கொள்ளாதபடி உம்முடைய அன்பின் கரத்தினால் எங்களை மூடி மறைத்து உம்மை துதிக்க வைக்கிறீரே சுவாமி. உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. ஏக்கத்தோடு பாரத்தோடு யார் வந்தாலும் இன்னைக்கு விடுதலையோடு கடந்து போகணும். அவர்களுக்குண்டான விடுதலையும் அவர்களுக்குண்டான வார்த்தை என்கின்ற மன்னாவினால் நிரப்புங்க இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே, இந்த ஊழியத்துக்கு விரோதமாக, சபைக்கு விரோதமாக, சபை மக்களுக்கு விரோதமாக எழும்பி திரிந்து சுற்றி திரியக்கூடக்கூடிய எல்லா பொல்லாத சேனைகள் ஆவிகளை இயேசுவின் நாமத்தினால் அவனை சிறைபிடித்து பாதாளத்தில் கடிந்து கட்டுகிற ஆண்டவரே, வாய்கள் திறக்க விடாதபடி அவனை அதமாக்கும்படி